கனி கொடுப்பதற்கு தடையாயிருப்பவைகள் எல்லாம் நீக்கிவிடுங்கள். ரிமூவ் ஆல் த ஹிண்ட்ரன்சஸ் டு ஃப்ரூட் பேரிங். நம்முடைய வாழ்க்கையிலே திருவசனமாகிய விதை நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படும் பொழுது அது கனி கொடுக்க வேண்டுமானால் களைகளை நீக்க வேண்டும், கல்லுகளை அப்புறப்படுத்த வேண்டும். எனவேதான் 1ஆம் சங்கீதமே சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசார் உட்கார் இடத்தில். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களை 150 அத்தியாயங்கள் உள்ள ஒரு புத்தகத்தை எழுத சொன்னால் உங்களை எத்தனை பேர் இப்படி துவங்குவீங்க? அந்த புத்தகத்தை துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதே, பாவியுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்கார. இப்போ கொஞ்சம் உருப்படியாக மங்களமான சில வார்த்தைகளை சொல்லிட்டு இது கொஞ்சம் பின்னால் போகலாம்ல. எடுத்த உடனே எதில் ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? சங்கீத புத்தகத்தினுடைய துவக்கமே இவைகளெல்லாம் செய்யாமல் கர்த்தருடைய வேதத்தில். அப்போ அந்த முதல்ல ஒரு 3 சொல்லி இருக்குது, வாக்கிங், ஸ்டாண்டிங், சிட்டிங், ஒரு 3 சொல்லியிருக்கு. அதை அவாய்ட் பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தையில் உட்கார்ந்தா அதில் அதிக பயன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, வெட்டி கதை பேசுறது, தேவையற்ற செய்திகளை பற்றி பேசுறது, அனாவசியமான காரியங்களில் நேரம் செலவழிக்கிறது, எப்பம்பாரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு காசுக்கும் உதவாத உரையாடல்களில் பங்கிடுவது, இதையெல்லாம் அகற்றாமல் நீங்கள் பைபிளை படிக்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு பைபிளில் இருந்து ஒரு நன்மையுமே கிடைக்காது. துன்மார்க்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்காதீங்க குடிச்சு வெளியே ஆடிட்டு இருக்க வந்தான்னு சொல்லாதீங்க. பரியாசக்காரர்னா யாரு? கண்ட கதையும் பேசி கண்டவங்களை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணி அவதூறு பண்ணி கூறு போட்டு, இதில் பரியாசக்காரர். இதைத்தான் எரேமியா ரொம்ப அழகாக சொன்னார். உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அவளை உட்கொண்டேன், உம்முடைய வசனத்தை நிமித்தம் நான் தனித்து அமர்ந்தேன். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்தது இல்லை. பார்த்தீங்களா? அந்த சங்கீதக்காரன் சொல்றத எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே சொல்றார். அவங்க எல்லாருக்கும் இந்த முதல் கூட்டத்தில் ஒரு ஆலோசனையாக சொல்லுறேன், இந்த டெலிஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத குறைங்க. முதலாவது உங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய பரம எதிரி இந்த டெலிஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அது முதலாவது குறைங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எண்டில் ஒரு துட்டு கூட பெறாது, ஒரு காசு பெறாத சம்பாஷணம் நிறையா பேசியிருப்பீங்க. வெட்டி நீங்கள் அதெல்லாம் அகற்றுங்க. அகற்றி இதெல்லாம் எனக்கு வேண்டாம், கட் பண்ணுங்க. எல்லா கால்ஸையும் எடுக்காதீங்க. யார் கால் தெரிஞ்ச காலை மட்டும் எடுங்க. அது கூட ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா, அன்றைக்கி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன பிரதர் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே கட் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்படின்னா நான் என்ன செய்கிறது? என் நம்பர் இந்த மாதிரி புக்கிலையும் சிடிலையும் லட்சக்கணக்கான பேருக்கு என் நம்பர் தெரியும். எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட்டு போயிருந்தேன், என் லைஃபே அதில் முடிஞ்சு போகும். ராத்திரி 9 மணிக்கு நான் ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன், காலையில் 6 மணிக்கு தான் சுவிட்ச் ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ண உடனே எனக்கு குவிஞ்சு கிடக்கும் மிஸ்ட் கால்ஸு. பிரதர் உங்களுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்தேனே, உங்களுக்கு ஒரு கூப்பிட்டேனே பிரதர், நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன். காலையில் எழும்பி அந்த ராத்திரி 9லேருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு வந்த கால்ஸை நான் பார்த்தேன்னு சொன்னால் என் லைஃபு காணாது, அதிலே முடிஞ்சு போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு டெலிஃபோன் மேலே, இந்த ஹேண்ட்ஃபோன் மேலே ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுத்துருக்கிறார். நீ அதில் வெற்றி எடுங்க. அதில் வெற்றி எடுத்து பாருங்கள். பைபிளில் எவ்வளோ காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஸோ என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றணும், இந்த மாதிரி கல்லுகள் களைகள் எல்லாம் நாம் அகற்றணும்.